ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் உள்ள அனைத்து கிராம ஊராட்சிகள்லையுமே சொத்து வரி பார்த்தா வசூல் செய்வது குறித்து ஒரு புதிய விதியை பார்த்தா அமல்படுத்தியிருக்காங்க. ஸோ சொத்து வரிக்கான ஒரு அட்டவணையை பார்த்தா வெளியிட்டிருக்காங்க. ஸோ இப்போ யார் யார் எவ்வளோ அமௌண்ட் பேமெண்ட் பண்ணணும் அதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை சார்பில் 20/3/2025 அன்னைக்கு தான் இந்த ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான பொருள் கொடுத்துருக்காங்க பாருங்க. கிராம ஊராட்சி நிர்வாகம் சொத்து வரி விரிவான வழிகாட்டு நெறிமுறையை பார்த்தா வெளியிட்டிருக்காங்க. அதாவது சொத்து வரியை மதிப்பீடு செய்து அதன் வருவாயினை வசூலிப்பது கிராம ஊராட்சியின் முக்கிய பணியாகும். கிராம ஊராட்சியின் அதிகார வரம்பிற்குள் உள்ள அனைத்து சொத்து வரி விதிப்புகள், அதாவது குடியிருப்புகள், வணிக தொழிற்சாலைகள், சுயநிதி நிறுவன கட்டிடங்கள் சரியாக மதிப்பிடப்பட்டு உரிய கேட்பு பதிவேட்டில் சேர்க்கப்படுவதை உறுதி செய்வதை சொந்த வருவாயினை பெருக்குவதற்கும் கிராம ஊராட்சியின் தன்னிறைவான திறமையான செயல்பாட்டிற்கு முக்கியமானது. மதிப்பீடு செய்யப்படாத கட்டிடங்கள் அடையாளம் காணப்பட்டு அவற்றை வரி விதிப்புக்குள் கொண்டு வர முறையான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது இது வரைக்கும் அதாவது மதிப்பீடு செய்யப்படாத கட்டடங்கள் வீடுகள் இருக்கு பாருங்க, அதை அடையாளம் காணப்பட்டு இப்போ அதையும் நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மதிப்பீடு செய்யப்படாத கட்டிடங்களை மதிப்பிடுவதற்கான முதல் படி எந்தெந்த கட்டிடங்கள் தற்போது கிராம ஊராட்சியின் சொத்து வரி கேட்பு பதிவேட்டில் விடுபட்டுள்ளன என்பதை அடையாளம் கண்டு வரி விதிப்புக்குள் கொண்டு வர வேண்டும். அதாவது இது வரைக்கும் பார்த்தா அந்த டேட்டா பேஸில் எந்தமான கட்டடங்கள் எந்தமான வீடுகள் எல்லாமே வரி இல்லாமல் இருக்கோ அதை முதல்ல நீங்கள் ஃபைன் பண்ணி அதை அந்த வரி விதிப்புக்கு நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த கட்டிடங்கள் ஏற்கனவே மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளன மற்றும் வரி விதிப்பின் ஒரு பகுதியாக உள்ளன என்பதை அடையாளம் காண கிராம ஊராட்சியின் தற்போதைய சொத்து வரி பதிவுகளை கூராய்ந்து செய்து விடுபட்ட வீடுகள், வணிக நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளை கண்டறிய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊராட்சி செயலர் மற்றும் சம்பந்தப்பட்ட மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் ஊராட்சியில் உள்ள அனைத்து சொத்துக்களின் பட்டியலையும் தொகுத்து சொத்து வரி பதிவுடன் சரிபார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கள ஆய்வின் மூலம் சரிபார்த்தல். அதாவது இந்த யாரெல்லாம் விடுபட்டிருக்காங்க, இப்போ நிறைய வீடு பார்த்தீங்கன்னா கட்டடங்கள் எல்லாமே சொத்து வரி கட்டாமல் இருப்பாங்க, அதை டேட்டா பேஸில் அப்டேட் பண்ண விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே கள ஆய்வின் மூலமாக நீங்கள் சரிபார்த்து விடுபட்ட கட்டடங்கள் வீடுகள் எல்லாமே நீங்கள் அடையாளம் காணி அவங்களுக்கு நீங்கள் சொத்து வரியை விதிங்க அப்படின்ற மாதிரி இதில் அறிவிச்சிருக்காங்க. புதிதாக கட்டப்பட்ட வீடுகள், தற்காலிக அல்லது அனுமதியற்ற கட்டிடங்கள், இப்போது நிரந்தரமாகிவிட்டவை, புதிய வணிக நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் ஆகியவற்றின் எண்ணிக்கையை சரிபார்த்து அவை இன்னும் வரி விதிப்பில் சேர்க்கப்படலை அப்படின்னா சேருங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ முதன்மை தரவுகளை சேகரித்தல். அதாவது கலாயின் போது என்னமான இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உரிமையாளர் பெயர் என்ன, வீட்டு முகவரி என்ன, கட்டுமான வகை நிரந்தரமாக தற்காலிகமாக, தளங்களின் எண்ணிக்கை, நிலப்பகுதி என்ன, சொத்தின் பயன்பாடு, அது குடியிருப்பா வணிகமா தொழிற்சாலையா அப்படின்றத என்ட்ரு பண்ணும். அதன் கட்டப்பட்ட வீடின் கூரை வகையை குறிப்பிட வேண்டும். எந்தமான கூரையா போர்டா காங்கிரீட்டா அதை பற்றி கேட்டிருக்காங்க. மேலும் குடிநீர் வழங்கல், மின்சாரம் போன்ற பயன்பாட்டு இணைப்புகளை மதிப்பீடு செய்து சொத்து வரி வசூலிப்பதற்கான முக்கியமான அளவுகோலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ நெக்ஸ்ட்டு சொத்து வரி எப்படி கணக்கீட்டு முறை கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் கிராம ஊராட்சிகளுக்கு தங்கள் அதிகார வரம்பிற்குள் உள்ள கட்டிடங்களுக்கு சொத்து வரி விதிக்க அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சட்டத்தின்படி கேட்பு பதிவேட்டின் அடிப்படையில் வரி விதிக்கப்பட வேண்டிய சொத்துக்களின் பட்டியலை ஊராட்சி செயலர் தயாரிக்க வேண்டும். கேட்பு பட்டியலை தயாரிக்க பின்வரும் காரணிகள் அடிப்படையில் ஊராட்சி வரி விதிக்கலாம். அதாவது சொத்தின் அளவு, வீடுகளின் கூரை வகைகள் அளவு, பயன்பாட்டின் நோக்கம், இதை வச்சு நீங்கள் உங்களுடைய சொத்து வரியை நீங்கள் அலங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொத்து வரி பார்த்தா ஒவ்வொரு சதுரடிக்கும் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத கீழே கொடுத்துருக்காங்க. அதை கடைசியாக பார்க்கலாம். ஓகே, வரி விதிப்பு கணக்கீடு. கட்டிடத்தின் அளவு வச்சு நீங்கள் அளவிடப்படுகிறது. கட்டுமானத்தின் தரம் வச்சு அளவிடுறாங்க. பயன்பாட்டு வகைப்பாடு வச்சு அளவிடுறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதை வச்சுலாம் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வரி கேட்பு இறுதி செய்தல். சொத்து வரி கேட்பில் பட்டியலை வசூல் தயாரிங்க. தயாரித்ததுக்கப்புறம் அதை விபி டேக்ஸ் வெப்சைட் மூலமாக நீங்கள் அப்டேட் பண்ணி ஒப்புதல் கொடுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பார்த்தா வரி வசூல் பண்ணுங்க. எவ்ரி டைம் கரெக்டாக அவங்க வசூல் பண்ணுறாங்களா, கரெக்டாக டேக்ஸ் பே பண்ணுறாங்களா அப்படின்றத செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொழில்நுட்பத்தின் பண்பாடு முறையான கேட்பினை உறுதி செய்வதற்கும் வரி வசூல் கண்காணிப்பு மற்றும் எதிர்கால மதிப்பீடுகளை எளிதாக்குவதற்கும்
சொத்து வரி மதிப்பீடுகளின் பதிவுகளை ஊராட்சி செயலர்கள் கண்காணிக்க வேண்டும். மின்னணு இயந்திரம், அதாவது அனைத்து ஊராட்சிகளில் கையடக்கப்பட்ட POS மிஷின் மூலம் வரி வசூல் செய்வதை உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் ஆன்லைன் மூலமாக VP Tax வெப்சைட் மூலமாக பேமெண்ட் பண்ணிக்கலாம், அல்லது ஊராட்சி செயலர்கிட்ட வந்து பார்த்தா மிஷின்ஸ் இருக்குது, அதன் மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த விரிவான வழிகாட்டுதலை பின்பற்றுவதன் மூலம் கிராம ஊராட்சிகளில் மதிப்பீடு செய்யப்படாத கட்டிடங்களை திறம்படவும் திறமையாகவும் வரி கேட்பிற்கு கொண்டு வர முடியும். மேற்படி இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடித்து அனைத்து கிராம ஊராட்சிகளில் சொத்து வரி நிர்ணயம் செய்வதை மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் உறுதி செய்திருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்றத இதன் மூலமாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதுக்கு கீழே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சொத்து வரி விதிப்புக்கு பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்க. சொத்து வரியானது அந்த வீட்டு மனையிடத்திற்கு அரசுக்கு செலுத்த வேண்டிய தொகை எவையேனும் இருப்பின் அந்த நிலவரியானது முன்னதாக செலுத்தப்படுவதற்கு உட்பட்டு அவ்வீட்டின் மீதும் அதற்குள் அல்லது அதன் மீது காணப்படுவதும் உங்களுக்கு வரி செலுத்தணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சொத்து வரினா என்ன, அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. தேவைப்படுறவங்க நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து உங்களுக்கு அந்த அட்டவணை கொடுத்துருக்காங்க பாருங்கள். சொத்து வரிக்கான அட்டவணை 1994 சட்டத்தின்படி இப்போதைக்கு இந்த அட்டவணை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு அரை வருடத்திற்கும் வரி விதிக்கப்பட்டால் ஆஃப் இயர் வரி செலுத்துறீங்க அப்படின்னா இந்த இதை ஃபாலோ பண்ணுங்கள். இயர்லி நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுறாங்க அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல வந்து கான்கிரீட் வீடுகள், மெட்ராஸ் மாடி வீடுகள், பன்மாடி வீடுகளுக்கு 0.25% வரி விதிக்கிறாங்க ஒரு சதுரடி கட்டட பரப்பளருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதே வந்து பார்த்து இது வந்து குறைந்தபட்சம் இந்த அமௌண்ட் வந்து வாங்குறாங்க. அதிகபட்சமாக 0.50 ரூபாய் வாங்குவோம் ஒரு சதுரடிக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இயர்லி பே பண்ணுறீங்க அப்படின்னா 0.50 குறைந்தபட்சம், அதிகபட்சமாக 1 ரூபாய் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஓடு வேயப்பட்ட வீடுகளாக இருக்குது அப்படின்னா 0.15 குறைந்தபட்சம் ஒரு சதுர அடிக்கு, அதிகபட்சமாக 0.30 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இயர்லி பே பண்ணுறீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் 0.30, அதிகபட்சம் 0.60 ரூபா ஒரு சதுர அடிக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 20 சதுர மீட்டர் மற்றும் அதற்கு மேல் உள்ள ஓலை வேயப்பட்ட வீடுகளாக இருக்குது அப்படின்னா 0.10 ரூபா குறைந்தபட்சம் ஒரு சதுர அடிக்கு, அதிகபட்சமாக ஒரு சதுர அடிக்கு 0.20 ரூபா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 20 சதுர மீட்டர் குறைவான வேலை வயப்பட்ட வீடுகளாக இருக்குது அப்படின்னா குறைந்தபட்சம் 0.20 ரூபா சதுர மீட்டருக்கு, அதிகபட்சமாக 0.50 ரூபா சதுர மீட்டருக்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து சொத்து வரிக்கான அட்டவணை கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு சதுரடியின் படி. ஸோ அட்டவணை கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல்ல காங்கிரீட் வீடுகள், மெட்ராஸ் மாடி வீடுகள், பன்மாடி வீடுகளாக இருக்குது அப்படின்னா இதில் 250 சதுர அடியாக இருக்குது அப்படின்னா குறைந்தபட்சம் 125 ரூபாயும், அதிகபட்சம் 250 ரூபாயும். அதுக்கப்புறம் 275 சதுர அடி இருக்குது அப்படின்னா அதுக்கான அமௌண்ட் குறைந்தபட்சம் எவ்வளோ, அதிகபட்சம் எவ்வளோ, இந்த மாதிரி ஓடு வேயப்பட்ட வீடுகளுக்கு எவ்வளோ குறைந்தபட்சம், எவ்வளோ அதிகபட்சம், ஓலை வேயப்பட்ட வீடுகளுக்கு குறைந்தபட்சம் எவ்வளோ, அதிகபட்சம் அவ்வளோன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சதுர அடிக்கும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ 250 சதுர அடியிலிருந்து 1200 சதுர அடி வரைக்கும் உள்ளான வீடுகளுக்கு இதில் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் குறைந்தபட்சம் நீங்கள் எவ்வளோ பே பண்ணணும், அதிகபட்சம் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி இதில் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த வரி விதியின் படி தான் உங்களுக்கான பேமெண்ட் வந்து வாங்குறாங்க. ஸோ நீங்கள் வீடு அந்த மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வீட்டு வரி கட்டுற மாரி இருக்கும், சொத்து வரி கட்டுற மாரி இருக்கும். மறக்காமல் VP Tax வெப்சைட்டில் போயிட்டு கரெக்டாக எவ்ரி இயரோ அல்லது நீங்கள் எந்த மாதிரி ஆஃப் இயர்லி பே பண்ணுறீங்க அப்படின்னா அதன் மூலமாக கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ இதாங்க வெப்சைட் vptax.tn. இதில் போயிட்டு உங்களுக்கான நிலுவைத் தொகை எவ்வளோ இருக்குது, ஒவ்வொரு ஆண்டுக்கும் நிதி ஆண்டுக்கும் எவ்வளோ நீங்கள் பேமெண்ட் பண்ணணும், உங்கள் நிலுவைத் தொகையை பார்க்க அதில் போய் செக் பண்ணுங்கள். வரி செலுத்துகிறோம் அப்படின்னா நீங்களே ஆன்லைன் மூலமாக செலுத்திக்கலாம். விரைவாக வெளி செலுத்த இந்த ஆப்ஷனை பயன்படுத்திக்கோங்க. ஸோ உங்களுக்கான வரியை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா இதில் போய் நீங்கள் டவுன்லோடும் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து ஒரு சில வீடுகளாக வந்து பார்த்தா இன்னும் வரி செலுத்தாமல் இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு புதுசாக வந்து கணக்கெடுப்பு பண்ணுறாங்க. கணக்கெடுப்பு பண்ணி உங்களுக்கு வரி வாங்குவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு அதுக்கேற்றமே கரெக்டாக உங்களுக்கான வரியை வந்து செலுத்த பாருங்கள். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.